श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देः वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இதுக்கு முன்ன பாகவத தர்மங்களை பத்தி நம்ம பார்த்தோம். பாகவதாளுடைய ஸ்வரூபம், பாகவத தர்மம் அப்படின்றது வரிசையா சொல்லி வந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ அங்க மகாராஜா கேட்கிற, பரீட்சித் மகாராஜா கேட்கிற, நிமி சக்கரவர்த்தி இங்க பாகவதாள் எல்லாம் கேட்கிற, இதுக்கு மேல என்ன பண்ணணும் என்னன்றதை பத்தி. இந்த பிரகிருதியில பெருமாள் நம்மளை சிருஷ்டி பண்ணிருக்கிற இந்த பிரகிருதின்றது என்னது, இது எதுக்காக நம்மளை சிருஷ்டி பண்ண, இது எல்லாம் ஈஸ்வரனுடைய சங்கல்பம் தானே. இது ஈஸ்வரனுடைய சங்கல்பத்துல இந்த சம்சாரத்துல இருக்கும்படியாக பண்றேன்னாக்க இது என்னத்துக்காக இந்த சம்சாரத்தையே நமக்கு கொடுக்கறேன். இப்படி அதே மாதிரி நமக்கு மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறது எதுக்காக, இது என்ன சாதனம் பண்ணமானாக்கா, என்ன பண்ணாக்கா மோட்சம் நமக்கு கிடைக்கும், இதெல்லாம் பத்தி எனக்கு விஸ்தாரமா சொல்லணும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. நானு திருப்பே ஜுஷன் யுஷ்மத்து வச்சோ ஹரிகதாமிருதம் சம்சார தாப நிஸ்தப்தா மர்த்தியா தத்தாப பேஷஜம். இப்ப பரீட்சித் மகாராஜாவுக்கு இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்கு. இந்த ஒரு வார காலத்துல பாதி காலம் 5 நாள் 6 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஆயுசுன்றது அவருக்கு நல்லா தெரியும். அப்படி ஆயுசு இவ்வளவுதான் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட இத்தனை நாள் வரைக்கும் இந்த சம்சாரத்துல எத்தனையோ கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சோம். இப்படி இத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சவனுக்கு கூட இந்த ஒரு வாரமா இந்த பெருமாளுடைய பகவத் கதைகளை, பெருமாளுடைய 10 அவதாரத்தினுடைய கதைகள், இந்த மாதிரி எத்தனையோ இந்த பகவத் குணங்களை எல்லாம் கேட்டு கேட்டு இந்த ஒரு வாரம் ஒரு நிமிஷம் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு திருப்தி ஏற்படல. இது ஒரு அமிர்தபானம் பண்ணாக்க இது போரும் அப்படின்ற ஒரு திருப்தி எப்படி வராதோ அந்த மாதிரி பகவத் கதாமிருத்தத்தை பானம் பண்ண பண்ண எனக்கு அதுல ஒரு பர்யாப்தி போருன்ற எண்ணமே ஏற்படாது இருந்துருக்கு. ஆகையால நேர் எனக்கு இதுகள் எல்லாம் உபதேசம் பண்ணணும், எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்ன. அந்தரிக்ஷர்னு ஒருத்தர், இந்த 9 பேர்ல அந்தரிக்ஷர்னு ஒருத்தர். ஏற்கனவே ஹரின்றவர் சொன்னார் பாகவத தர்மத்தை பத்தி. இப்ப அந்தரிக்ஷன்றவர் சொல்றவ இப்ப இந்த பஞ்சபூதங்கள்லாம் சிருஷ்டி பண்றது எப்படின்றத பத்தி சொல்ற. பிரகிருதின்றது நித்தியம், ஆத்மா நித்தியமா இருந்துருக்கு. ஆத்மாவுக்கு அழிவில்லை, சரீரத்துக்கு தான் அழிவே தவிர ஆத்மாவுக்கு அழிவில்லை. பிரகிருதியும் நித்தியமா இருந்துருக்கு. ஆத்மா நித்தியமா இருக்க மாதிரி பிரகிருதியும் நித்தியமா இருந்துருக்கு. இந்த சரீரம் இதனுடைய சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிறது பிரகிருதி. மாயாந்து பிரகிருதி வித்தி மாயினந்து மகேஸ்வரம்னு சொல்றது. மாயா சப்தத்தினால சொல்ற. எங்க அத்வைத்திகள்லாம் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, மாய அப்படின்னாக்க இது ஒரு இல்லாதது, மித்து அப்படின்னு சொல்ற. அதாவது பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருந்துருக்கு. இங்க லோகத்துல நாமெல்லாம் அவர் வேற இவர் வேற, பேசுறவர் வேற, உபதேசம் பண்ற ஆச்சாரியர் வேற, கேட்கிற சிஷ்யன் வேற, இவ சொல்றக்கூடிய வேதம் வேற, சாஸ்திரம் வேற அப்படின்னு எல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோமே. இது எல்லாமே பொய், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருக்குன்னு அவ அத்வைத்திகள்லாம் சொல்றா. நாம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே சத்தியம்தான். கனவு முதற்கொண்டு நமக்கு சத்தியம்தான், எதுவுமே பொய் இல்லை என்பதாக சொல்றோம். கனவு கொஞ்சமா புண்ணியம் பண்ணியிருந்தோம்னாக்கா கனவுல சுகம் ஏற்படுறது, கொஞ்சமா பாப்பம் பண்ணுமானாக்கா கனவுல பாம்பு தரித்துட்டு வருது. நிஜமாவே நிறைய பாப்பம் பண்ணிதமான நிஜமாவே பாம்பு தரித்துட்டு வர போறது. நிறைய புண்ணியம் பண்ணிதமான நிஜமாவே சுகம் வரப்போறது. எல்லாம் நமக்கு புண்ணிய பாப்பானுகுணமா கர்மானுகுணமாக வருது. கனவுல கூட பெருமாள்
அந்த சமயத்துக்கு ஏற்ப நமக்கு இந்திரியங்களை வஸ்துக்களை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி நம்மள அனுபவிக்கிற கனவு முதற்கொண்டு சத்தியம்னு நாம சொல்றோம். ஆகையால இங்க மாயா சப்தத்தினால பரஸ்ய விஷ்ணோர் ஈசஸ்ய மாயினாமப்பி மோகினி மாயாம் வேதித்தும் இச்சாமஹா பகவந்தோ ப்ருவந்துனஹா. இந்த பெருமாளையே மோகிப்பிக்கும்படியாக பண்றதுன்னாக்கா, இந்த பெருமாளை மோகிப்பிக்கிறதுன்னு இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால நமக்கு வரக்கூடிய ஒரு தடுமாற்றங்கள். இந்த தடுமாற்றங்களுக்கு காரணம் என்ன, எப்படி பிரகிருதி சம்பந்தம் வருது, என்ன பண்றார் அப்படின்றத சொல்றார். பெருமாள் என்ன பண்றாருன்னா பூதங்களை சிருஷ்டி பண்றார். தஸ்மாத் ஆத்மனா ஆகாச சம்பூதः ஆகாசாத் வாயுः வாயோரக்னிः அக்னேராபः அத்யः பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயः ஓஷதீभ्योऽन्नम्. இப்படி ஆகாசம், பெருமாள்ல இருந்து ஆகாசம் உண்டாருது, ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி, அக்னியில இருந்து ஜலம், ஜலத்துல இருந்து பிருத்திவி, இதுகள்ல இருந்து பிருத்திவி எல்லாம் சிருஷ்டி பண்ணேன்னா அதுக்கப்புறம் ஓஷதி எல்லாம் வருது. ஓஷதி எல்லாம் சிருஷ்டி பண்ணாக்கா அதுக்கப்புறம் அன்னம் வருது. அன்னம்ன்றது என்னன்னா இப்ப பயிர் மாதிரி நெல் மாதிரி இருக்கிறதெல்லாம் வருது. இதுக்கப்புறமா இந்த புருஷன் சேரும்படியாக இருக்கக்கூடிய சரீரம் ஏற்படுறது. இப்படி ஈஸ்வரன் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றே. இப்படி சிருஷ்டி பண்ணச்சே இந்த பஞ்ச தாத்துக்களோடு சேர்ந்து நமக்கு 10 இந்திரியங்களும் சேர்றது. அதாவது கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5ன்னு சொல்றது. ஞானேந்திரியம்ன்றது கண்ணு, காது, மூக்கு, செவி, வாய் இவையெல்லாம், அதாவது ஜிஹ்வ ரசனேந்திரியம், இவைகள் 5ம் ஞானேந்திரியம். கை, காலு, தலை, பாயு, உபஸ்தம் இதெல்லாம் கர்மேந்திரியம்னு சொல்றோம். இந்த கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய 10 இந்திரியங்கள், மனசு, இவைகள் எல்லாத்தோடையும் பெருமாள் நம்மள சிருஷ்டி பண்ற. குணைர் குணான் சபுஞ்சாமஹாம் ஆத்ம பிரத்யோதிதை பிரபு மன்யமான இதம் சிருஷ்டம் ஆத்மான மிக சுஜ்ஜதே. பெருமாள் நமக்கு கண்ணு கொடுத்திருக்கார் அப்படின்னா எதுக்காக கொடுத்திருக்காருன்னா பகவத் தரிசனத்துக்காக தான் கொடுத்திருக்காரு, தவிர டிவி பார்க்கறதுக்கும் போன் பார்க்கறதுக்கும் நமக்கு கண்ணு கொடுக்கல. ஆகையால பெருமாளை சேவிக்கிறதுக்கு, பாகவதால சேவிக்கிறதுக்காக தான் கண்ணு கொடுத்திருக்க. நமக்கு வாக்கு எதுக்கு கொடுத்திருக்க அப்படின்னா பகவத் கதாமிருத்தத்தை சொல்றதுக்கு, எம்பெருமா வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு, அதை சொல்லி வைக்கிறதுக்கு, இதுக்காக தான் பெருமாள் நமக்கு கொடுத்திருக்க. ஆனா நாம வாக்க விபரீதத்துல சண்டை போடுறதுக்கு வச்சுக்கிறோம், நாம வாக்கு இது பண்றோம். இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் பெருமாள் பகவத் விஷயத்துல ஜிஹ்வே கீர்த்தைய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம்னு இந்த நாக்கை பார்த்து நான் சொல்றது, அப்பா நீ கேசவனை பாடு, நீ வேற எல்லாம் ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்றோம். முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம்னு மனசை பார்த்து சொல்ற. முரரிப்பும் சேதம், அந்த முரரிப்புவாக இருந்துருக்கிற எம்பெருமான பண்ணணும்னு பாணித்வந்து சமர்ச்சயாச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்துவம் சொல்லுன்னு இந்த 2 கைகளும் பகவத் அர்ச்சனம் பண்றதுக்காக ஏற்பட்டது. இப்ப பெருமாள் நம்மள சிருஷ்டி பண்ணச்சே இதுக்காக சிருஷ்டி பண்ணிருந்த. ஆனா நம்மளுடைய கண்ட்ரோல்ல, இந்த ஆத்மாவனுடைய கண்ட்ரோல்ல வந்துடுத்து இந்த இந்திரியங்கள்லாம். இது வந்த உடனே நமக்கு என்ன தோன்றது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விநியோகம் பண்ணிக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்துறோன்றது தோன்றது. எந்த ஒரு வஸ்துவுமே நம்ம அதீனம், இந்த உனக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருண்ட கொடுத்துட்டோமானாக்கா சில பேர் அதை நல்லத்துல உபயோகப்படுத்துவா, பல பேர் அதை விபரீதத்துல உபயோகப்படுத்துறா. இப்போ நம்மள மொத்த பேரும் 99.5% எல்லாரும் பெருமாள் கொடுத்த இந்திரியங்களை எல்லாம் வேற ஏதோ விஷயங்களுக்கு தான் உபயோகப்படுத்துறமே தவிர இந்த சத்விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தல. இப்படி உபயோகப்படுத்தாத போயிட்ட பிற்பாடு ஒரு வஸ்துவை நாம ரொம்ப நாள், அசலாருடைய வஸ்துவை நாம ரொம்ப நாள் நம்மளுடைய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன தோணும், இந்த வஸ்து நம்மள்தேதான்னு தோணுமே தவிர திருப்பி அவளுக்கு கொடுக்கணும்னு வச்சா கொடுக்கறதுக்கே மனசே வராது. கொடுக்கறதுக்கே அது இல்லை, என்னதே எப்படியானா வச்சுக்கிறான்னு இது ரொம்ப நாள் வாடகை இருந்தவன் வீட்டை காலி பண்ண மாட்டேன்ற மாதிரி இந்த ஆத்மா என்ன பண்றது அப்படின்னா, இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் நீ தான் கண்ட்ரோல் பண்றேன்னு இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆத்மாவையும் சேர்த்து பெருமாள் சிருஷ்டி பண்ணச்சே இது எல்லாம் நம்மளுடைய இதுன்னு நினைச்சுட்டான். இது மொத்தம் பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கிறது. பெருமாள் தன்னை அடைவதற்கு உபகரணமாக இருக்கிறதுக்காக இந்த வஸ்துக்கள் எல்லாம் கொடுத்திருக்கான்ற அந்த புத்தி இல்லாத நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஆத்மாபிமானம் நம்மளுடைய இதுன்றது பிறருடைய வஸ்துவிலேயே நம்மளுடைய இதுன்ற ஒரு புத்தி நமக்கு வந்துடுத்து. கர்மாணி கர்மபி குர்வன்னு சனிமித்தானி தேகபது தத்தத் கர்மபலம் கிருண்ணன்னு பிரமதீக சுகேதரம்.
இப்ப இதனால நாம என்ன பண்றோம்னா இந்த பகவத் கைக்கரியம் பண்றத விட்டுட்டு சுகம் துக்கம்ன்றத பத்தி நினைச்சுட்டு நமக்கு எது சுகமா இருக்குமோ அதுக்காக காரியம் பண்றது, பணம் சம்பாதிக்கிறது, சுகத்துக்கு அதுக்கு இன்னும் என்ன வசதிகளை ஏற்படுத்திக்கிறதுன்னு இதெல்லாம் தான் வசதியாக நினைச்சுட்டு நாம பண்ணிட்டு இருக்கோமே தவிர, இதெல்லாம் தான் சுகமாக நினைச்சுட்டு நாம காரியம் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, நாம பகவத் கைங்கரியத்தை பண்ணாத போயிட்டு இருக்கு. இத்தங் கர்மகதீர் கச்சன்னு பக்வபத்ர பகாஹா புமானு. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ பெருமாள் என்ன பண்றாருன்னா, ஆரம்பத்துல வரைச்சே நமக்கு எல்லாவற்றையும் நம்மள சிருஷ்டி பண்ணிட்டு நமக்கு இந்திரியங்கள் எல்லாம் கொடுக்குறார். அதுக்கப்புறமா சாஸ்திரத்தையும் கொடுக்குறார் நமக்கு. இந்த சாஸ்திரத்தை கொடுக்கச்சு இது நல்லது இது கெட்டதுன்னு சாஸ்திரத்தையும் சொல்லி கொடுக்குறார். இந்த சாஸ்திரத்தை கொடுத்த பிற்பாடும் நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டாக்க, அங்க ஒரு லிமிட்டட் சுவாதந்திரத்தையும் கொடுக்குறேன். ஒரு சின்ன சுவாதந்திரம் கொடுத்துட்டு, அதாவது இந்த பக்கம் போனேனாக்கா நீ கஷ்டப்படுவ, இந்த பக்கம் போனாக்கா சௌகரியமா போய் சேரலாம் என்று ரெண்டு வழியும் சொல்ற. அவ சௌகரியமா போய் சேரலான்னு சொல்ற வார்த்தையை ஒரு விசுவாசம் எடுத்துட்டு அந்த வழியில சாஸ்திரம் காமிக்கிற வழியில நாம போனோமானாக்கா நமக்கு க்ஷேமம் வரப்போறது. இப்படிதான் போய் பார்ப்போமே அப்படின்னு நினைச்சுட்டு போனோமானாக்க அப்ப நமக்கு விபரீதம் தான் வரப்போறது, நரக்கம் தான் வரப்போறது. இப்ப எதிர்பக்கத்துல போக ஆரம்பிச்சிட்டோமானாக்க இப்ப இனிமேல் திரும்பி எல்லாம் என்னண்ட வர முடியாது. மேல மேல கஷ்டத்தை பட்டுட்டே இருக்க வேண்டியதுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பெரிய ததியாராதனை பண்றோம். ததியாராதனை பண்ணச்சே பார்த்தோம்னாக்கா இந்த பதார்த்தம் எல்லாம் மதுரமா இருந்துட்டு இருக்கும், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற. இல்ல எனக்கு புளியோரை தான் பிடிக்கும், எனக்கு இதுதான் வேணும்னாக்கா இது நீ புளியோரை சாப்பிட்டு போ. அதுக்கப்புறமா என்ன போறது, எனக்கு வாயெல்லாம் புண்ணு வந்துட்டு இதுவா போச்சுன்னு சொன்னா காரம் பத்திக்கிறதுன்னு சொன்னா கஷ்டப்பட வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. அகையில ரெண்டையும் சொல்லிதான் சொல்ற. அந்த மாதிரி சாஸ்திரம் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிட்டு தான் பண்றது. ஆனா அந்த இடத்துல ஒரு சுவாதந்திரம், எதை நீ சாப்பிட்றதுன்றதுக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்க மாதிரி எதை நாம பின்பற்றுறதுன்றது சுவாதந்திரம் கொடுத்துருக்கச்சே அந்த ஒரு லிமிட்டட் சுவாதந்திரம், சம்பூர்ணமான சுவாதந்திரம் கிடையாது, லிமிட்டட் சுவாதந்திரம். அந்த சுவாதந்திரத்துல விபரீதத்துல புத்தி போச்சுன்னாக்க நாம மேல மேல தப்பு காரியத்தையே பண்ணிட்டு இப்படியே போய் கீழே கீழே நம்ம போயிட்டே இருக்கோம். நல்ல காரியத்தை பண்ணோம்னாக்க மேல மேல நல்லது வரும். ஆபூத சம்ப்ளவா சர்காத் சர்க பிரளயா வாஷ்ணுதே வசஹா தாத்து பப்ளவ ஆசன்னே வியக்தம் திரவிய குணாத்மகம். இப்படி இந்த சம்சாரத்துல நாம இருந்துட்டு இருக்கச்சு ஒரு காலத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்ன, ஒரு இப்பவே பாருங்க, இது ஏற்கனவே சொல்லிடுச்சு. இந்த மேல போக 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 ஒரு கால விசேஷங்கள்ல வெயிலினுடைய தாபம் அதிகமாக போறதும். இந்த வெயிலினுடைய தாபம் அதிகமாயிடுச்சுன்னாக்க மழை பெய்யறது குறைஞ்சி வெயில் தாபம் அதிகமாயிடுச்சுன்னா இந்த லோக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரே முழுசா சேஞ்ச் ஆயிட்டு போறது. அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னாக்கா பூமியில நிலத்தடி நீர் கீழே இறங்கி போட, ஜலம் கீழே இறங்கிட போறது. எங்க பார்த்தாலும் பஞ்சமாயிடும். பஞ்சமாயிடுச்சுன்னா எத்தனையோ 100 வருஷ காலத்துக்கு மழையே இல்லாத போயிடுவான். சதவருஷா ஹெனாவிருஷ்டி பவிஷ்யத் ஜுல்பனா புவி தற்கோலோபஜிதோஷ்ணோர்கா லோகா ஸ்திரீன் பிரதிபஷ்டின்னு அந்த பிரளயம் வரத்துக்கு முன்ன என்ன ஆகும்னா 100 வருஷ காலம் மழையே இல்லாத போயிடுமா. மழையே இல்லாத போயிடுச்சுன்னா ஜனங்கள்லாம் அப்படியே தப்பிப்பாலாம், என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த வெயிலினுடைய ஒரு மாறுதல். இப்பவே நமக்கு பிரளயம் களி வந்துடுச்சுன்னு சொல்றதுனால தெரியுது நமக்கு எத்தனையோ மாறுதல்கள்லாம் ஏற்படுறது. அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு தாபம் ரொம்ப அதிகமாயிடுமா. இப்படி 100 வருஷ காலம் ஆன பிற்பாடு என்ன ஆகும் அப்படின்னா, பாதாளத்துக்கு கீழே ஆதிசேஷன் எழுந்திருக்கலையோ அந்த ஆதிசேஷனுடைய திருமேனிலேருந்து ஒரு தேஜஸ், ஒரு நெருப்பு வருமா. அந்த நெருப்பு அப்படியே மேல் நோக்கி வரும். அக்னேர் ஊர்த ஜலனம். நெருப்பு எப்பவுமே மேல் நோக்கி தான் ஜொலிக்கும், கீழே இப்படி ஜொலிக்காது. ஜலம் என்ன பண்ணோம்னா, ஜலம் குத்தினாக்கா அது மேல போகாது, கீழே தான் பெருகும், ஜலம் பெருகும். அக்னேர் ஊர்த ஜலனம். பாதாள லோகத்துல ஆதிசேஷன் தானே இந்த பூமியெல்லாம் தாங்கிட்டு இருக்கு. அவருடைய திருமேனிலேருந்து அப்படியே ஒரு ஜுவாலை வருமா. அந்த ஜுவாலையும் கூட சேர்ந்துட்டு இந்த தாப்பம், ஏற்கனவே இருக்கிற தாப்பம் எல்லாம் சேர்ந்துட்டு அப்படியே கொழுந்து போயிடுற மாதிரி மொத்தம் ஆயிடும். இந்த மாதிரி தகன் ஊர்தசிகோ விஸ்வக் வர்த்ததே வாயுநேரிதகான்னு. இது ஏற்கனவே நெருப்பு, காத்து வேற அடிச்சதுன்னாக்கா இந்த காத்தும் அந்த நெருப்பை கொண்டு அப்படியே நமக்கு காத்து அடிக்கிறதுனால நமக்கு
என்னமோ ஜில்லுன்னு ஆயிடும்னு நினைச்சுக்காதுங்க. நெருப்பு இருக்கச்சே காத்து அடிச்சதுன்னாக்க இன்னும் உஷ்ணம் அதிகமாகுமே தவிர குறையவே குறையாது. இது இது ஏற்கனவே நெருப்பு ஆயிடுத்து, எத்தனையோ வருஷமா மழை பெய்யாது போயிடுச்சு. கீழே பாத்தாள லோகத்துல இருந்துட்டு இருக்கிற ஆதிசேஷனுடைய திருமேனிலேருந்து ஒரு ஜுவலனம், ஊர்த ஜுவலனம் வேற வருது. காற்று வேற அடிச்சதுன்னாக்கா அப்படியே மொத்தம் கொழுந்து போற மாதிரி ஆயிடுமா. இப்படி ஒரு 100 வருஷ காலம் இப்படி ஒரு பெரிய சிரமம் ஏற்படுமா. அதுக்கப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஒரு மழை பெய்யும். இது இத்தனை நாள் வரைக்கும் அனாவிருஷ்டி விருஷ்டியே இல்லாத ஒரு நிலை. இதுக்கப்புறமா ஒரு மழை பெஞ்சதுன்னா ஒரு தாரை எப்படி இருக்கும்னா யானையினுடைய துதிக்கை எவ்வளவு கனமா இருந்துட்டு இருக்கோ அவ்வளவு கனமா ஒரு தாரை வருமா. சாம்பர்த்தகோ மேககணோ வருஷதிஸ்ம சதம் சமாக தாராபிஹி ஹஸ்தி ஹஸ்தாபிஹி லீயத்தே சலிலே விராட். யானைக்கு கையின்னு சொல்றது அந்த துதிக்கையை தான் கையின்னு சொல்றோம். ஹஸ்தி ஹஸ்தாபிஹி தாராபிஹி, அந்த ஹஸ்தின்னா யானை, யானையினுடைய கையாக இருக்கிற துதிக்கை மாதிரி அவ்வளவு கனமா இருக்கிற தாரை 100 வருஷ காலம் விடாத பெய்யும். இப்படி விடாத பெஞ்சதுன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எங்க பார்த்தாலும் மகா பிரளயம். இதுதான் மகா பிரளயம்னு சொல்றது. எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமாகிடும். ததோ விராஜமுத்ஸ்ருஜ்ய வைராஜ புருஷோன்றுப அவ்யக்தம் விசதே சூட்சம் நெரிந்தன இவானலஹா. இப்படி எங்க பார்த்தாலும் இப்படி மழை பெஞ்ச பிற்பாடு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு எல்லாம் பெருமாளோட கூட ஐக்கியம் ஆயிடுறது. அந்த பெருமாளுடைய திருமேனியில சூக்ஷ்மமான சரீரத்தோட எல்லாம் இந்த பிரகிருதியிலேருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து ஆத்மா எல்லாம் அதோட சேர்ந்துருமா. அவ்யக்தம் நிசதே சூக்ஷ்மம் நிரிந்தன இவானலஹா வாயுனா சதகந்தாக பூஹு சலிலத்வாய கல்பதே. இப்போ சம்ஹார நியாசம்னு சொல்றது. இந்த பூமி ஜலத்துல போய் லயத்தடையும், ஜலம் அக்னியில லயத்தடையும், அக்னி வாயுல லயத்தடையும், வாயு ஆகாசத்துல லயத்தடையும், ஆகாசம் இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து பெருமாளோட போய் அப்படியே ஒன்னா சேர்ந்து வரதான். ஹிருதரூபந்த தமசா வாயு ஜோதி பிரளீயத்தே. இப்படி ஒவ்வொன்னும் இந்த லயத்தை அடைஞ்சு எல்லாம் சேர்ந்து இப்போ பிரவிசந்தி அகங்காரம் சுகுணை ரஹமாத்மனி ஏஷமாயா பகவதா சர்க்கஸ்தித்யந்தகாரிணி திரிவர்ண வர்ணிதாஸ்மாபி கிம்பூய ஸ்ரோதிமிச்சசி. இதுதான் பிரகிருதி. இந்த பிரகிருதியினுடைய சிருஷ்டி, இந்த பிரகிருதியினுடைய லயம். இது எம்பெருமானிடத்துல லயத்தை அடையிறது. இதை நீ கேட்ட பிரகாரம் பிரகிருதியை பத்தி நான் விஸ்தாரமா சொல்லிட்டேன். இன்னும் உனக்கு எதனா கேட்கணுமா, என்ன கேட்கணும் சொல்லுன்னு அவர் ராஜாவை பார்த்து கேட்கிறாராம். ராஜா கேட்கிற, பரீட்சித் மகாராஜா கேட்கிற, யதைதாம் ஐஸ்வர்யம் மாயாம் துஸ்தராம் அகிருதாத்மபி தரந்தியஞ்ச ஸ்தூலதயா மகர்ஷ இதமுச்சதாம். இப்படி இந்த சம்சாரத்துல இப்படியேதான் நம்ம விளையாடின்னு இருக்கணுமா? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மறுபடியும் பறக்கிறது, மரணத்தை அடையிறது, புண்ணியம் பண்ணிந்தமானா நல்ல ஜென்மாவை அடையிறது, பாப்பம் பண்ணிந்தமானாக்கா புழுவா பூச்சியா பிறக்கிறது. இப்படியே தான் நமக்கு காலம் மொத்தமே போயிட்டே இருக்குமா? என்னைக்கான நமக்கு ஒரு க்ஷேமம் வராதா? நாம பெருமாளுக்கு சேவை குண்டத்துல போய் இருந்துட்டு கைங்கரியம் பண்ண மாட்டோமா? என்னதான் வரும்? அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரா. அதுக்கு பிரபுத்தர்னு ஒருத்தர் அவர் சொல்றாராம், கர்மாண்யாரபமானானாம் துக்கஹத்யை சுகாயச்ச பஸ்யன் பாக விபர்யாசம் மிதுனி சாரிடாம் ரணாம். லோகத்துல நாம எல்லா காரியத்தையும் பண்றோம். ஒரு காரியம் பண்ணச்சா என்னத்துக்காக காரியம் பண்றோம் அப்படின்னா அதுல 2 பர்பஸ் இருக்கும். ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னா நமக்கு சுகம் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு காரியம் பண்ணுவோம். இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா நமக்கு இருக்கிற கஷ்டம் போகணுன்றதுக்காக காரியம் பண்றோம். ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கு, வயிற்று வலி இருந்துருக்கு, மருந்து சாப்பிட்றான். இந்த மருந்து எதுக்காக சாப்பிட்றான் அப்படின்னாக்கா அவனுக்கு வயிற்று வலி போகணும், அந்த துக்க நிவர்த்திக்காக, துக்கம் போகணுன்றதுக்காக பண்ண போறான். சுகத்துக்காக சாப்பிட்றோம், தேன் சாப்பிட்றான். ஒருத்தன் கையில தேனை குச்சிந்து சாப்பிட்றான், அப்படியே நாக்கால் நினைச்சு சந்தோஷமா சாப்பிட்றான். எதுக்காக சாப்பிட்றான்னா சுகத்துக்காக தான் சாப்பிட போறோம். இப்ப நாம பண்ற காரியத்துல கிளாசிபிகேஷன் ஒன்னு சுகத்துக்காக இருக்க போறது, இன்னொன்னு துக்க நிவர்த்திக்காக தான் இருக்க போறது. இப்படிதான் இருந்துட்டு இருக்க போறது. இப்போ
இப்படியே இந்த சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டு இருந்ததுன்னாக்கா எப்பதான் இதுக்கு முடிவு வரப்போறது? எப்பதான் நம்ம பெருமாளை பத்தி நினைக்கிறது? எல்லா சமயத்திலயும் நம்ம சரீரத்தை பத்தி தான் நம்ம நினைச்சுட்டு இருப்போம், நம்ம உடம்பு பத்தி தான் நினைச்சுட்டு இருப்போம், நம்மளுடைய சுகத்தை பத்தி தான் நினைச்சுட்டு இருக்க போறோம். பகவானை பத்தி எப்பவுமே நினைக்க முடியாத போயிடும். நித்யாத்திதேன வித்தேன துர்லபேன ஆத்மமிருத்யுனா கிரகாபத்யாப்த பசுபி காப்ரீதி சாதிதை ஸ்வலைஹி. நிறைய பணம் சம்பாதிக்கணும் தோன்றது. கோட்டி கோட்டியா பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கான். அதனால என்ன லாபம் வரப்போறது? இந்த பணம் என்ன நம்மளோடய வரப்போறது? ஒரு பணமும் நம்மளோட வரப்போறது இல்லை. நாம பண்ணின நல்ல காரியம் பண்ணோம்னாக்கா அந்த புண்ணியம் தான் நமக்கு வரப்போறதே தவிர பாப்ப காரியம் பண்ணுவோம்னா பாப்பம் நமக்கு வரப்போறது. பணம் நமக்கு வரப்போறது இல்லை, பணம் நம்மளோட வரப்போறது இல்லை. நமக்கு வரப்போறதா? இத்தனை வீடு வாங்கியிருக்கான், 10 வீடு ஊருக்கு வீடு வாங்கி வச்சிருக்கான்னாக்கா அவனுக்கு வீடு நமக்கு வரப்போறதுன்னா எதுவும் கூட வரப்போறது இல்லை. இந்த பசங்களுக்காக நாம எவ்வளவு பிராண விட்டுண்டு காரியம் பண்ணுவோம். ஆனா அந்த பசங்கள் நம்மளை பத்தி எவ்வளவு தூரம் நினைப்பான்றதே நமக்கு சொல்ல தெரியாது. இப்படி எல்லாம் கிரகாபத்திய பசுபிகி ஆப்த பசுபிகி வீடு, நம்ம பசங்க, நம்ம சேர்ந்தவா, நம்மளுடைய மாடு, கண்ணு மாடு முதற்கொண்டு நம்ம அவ்வளவு பிரீத்தி வைக்கிறோம். நாம காப்ரீத்தி சாதிதை ஸ்தலைஹி, இதெல்லாம் நிலையற்றதாக இருந்துருக்கு. அதுல பிரீத்தி வச்சு என்ன பிரயோஜனம்? அதை காட்டிலும் பெருமாளிடத்துல பக்தி பண்ணமானாக்கா பெருமாள் நமக்கு நல்லது பண்ணுவே. எதை பண்ணணும்ன்றத பார்த்து பண்ணும். ஏவன் லோகம் பரம் வித்யான் நஸ்வரம் கர்ம நிர்மிதம். இது உபன்யாசம் பண்ணாக்கா சுவாமி போர் அடிக்கிறார், நீர் என்னத்துக்கு சொல்லிருக்கேன்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவா. வஸ்துகத்தில என்ன ஆறுது அப்படின்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. நீர் என்ன புதுசா சொல்ல போற? என்ன பாகவதம் சொல்றத நான் சொல்றேனே தவிர நான் எதுவும் புதுசா சொல்லல. அதுல மகர்ஷி உபதேசம் பண்றேன். எல்லாருடைய புத்தியும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. மேல மேல சம்பாதிக்கணும், மேல மேல புகழ் பெறணும், ஏதோ ஒரு விதத்துல ஆச்சரியப்படுறதா தான் இருந்துட்டு இருக்கு. இப்படியே போனினாக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்க போறது. மேல போறதும் கீழே வருதும், மேல போறதும் கீழே வருதுமா அப்படியே சுத்தின்னு இருக்குமே தவிர இந்த சர்க்கிளை விட்டு வெளியில போறதுன்றதே இல்லாத போயிட போறது. இப்படிதான். ஆகையால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிஜ்ஞாசு ஸ்ரேய உத்தமம் சாப்தே பரேத நிஷ்ணாதம் பிரம்மண்யுபசமாஸ்ரயம். ஆச்சாரியனை அடைஞ்சிட்டோம்னாக்கா தஸ்மாத் குரும் பிரபத்யேத, ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ணுவா. அவ பண்ற உபதேசத்தை நாம கேட்டோம்னாக்க நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும். திவ்யாபாங்கன் திசசி கருணே ஏஷு சத்தேசிகாத்மா क्षिप्रम प्राप्ता विषगिरिपतिम क्षत्रबंध्वादयस्ते विश्वाचार्या विधियोमुखा स्वाधिकारोपरुद्धा मन्ये माता जठैवसुते वत्सला मादृशे त्वम दयासतगतला சொல்லி சொல்ற. ஆச்சாரியனுடைய கண்கள்ல தயாதேவி போய் உட்காந்துக்கிறாளாம். அப்போ வரைச்சே அது திவ்யாபாங்கமாக ஆயிடுறதான். சாதாரணமான ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் இல்லை, சாதாரணமான கட்டாட்சம் இல்லை, இது திவ்யமான ஒரு கட்டாட்சம். இந்த திவ்யமான கட்டாட்சம் விழுந்துடுத்தோம்னாக்க நாம எவ்வளவுதான் முட்டாளா இருந்தா கூட நம்மளையும் அந்த தயாதேவி முன்னுக்கு கொண்டு வந்துருவா. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நமக்கும் சகல க்ஷேமத்தையும் ஏற்படுத்தி நாமளும் எம்பெருமான அடையும்படியாக பண்ணுவா என்பதாக. இப்படி சாஸ்திரத்துல நல்ல நிஷ்ணாத்தாளாக நல்ல ஞானமுடையவர்களாக இருக்கிற மகான்கள் இடத்துல போய் ஆச்சாரியால நாம ஆசிரியச்சமானாக்க ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. தத்திர பாகவதான் தர்மான் சிக்ஷேத் குருவாத்ம தெய்வத்தா. அவளிடத்துல இருந்து பாகவத தர்மம், ஒரு பகவத் பக்தன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத அவளிடத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கணும். இப்படி சர்வத்தோ மனசோ சங்கம் ஆதோ சங்கஞ்ச சாதுஷு. இப்ப எப்படி எப்படி எல்லாம் பாகவத தர்மம் இருக்கு அப்படின்றத வரைச்சே நாம முதல்ல நம்ம காட்டிலும் தாழ்ந்தவர்களிடத்துல ஒரு தயை இருக்கணும். ஐயோ பாவம், அவனுக்கு ஒன்றும், அவன் பசியோடு இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஆகாரம் இல்லாத இருக்கு, நாம நன்னா சாப்பிட்டு இருக்கோம், பரவாயில்ல அவனுக்கு ஒரு வேளை அவனுக்கும் நாம கொடுப்போம் அப்படின்னு அந்த தாழ்ந்தவர் இல்லாத வாழிடத்துல நமக்கு முதல்ல தயை வேணுமா. அந்த தயை வந்த பிற்பாடு சமமானவர்களிடத்துல எல்லாரும் இப்ப நம்மள மாதிரியே எல்லாரும் சமமாக இருக்கா அவளிடத்துலன்னா மைத்திரி வரணும். அவளிடத்துல நட்பு வேணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படக்கூடாது. 2 பேர் அத்தியனம் பண்றா அப்படின்னு சொன்னாக்கா அவனும் நன்னா அத்தியனம் பண்றான், நானும் அத்தியானம் பண்றேன், நன்னா பண்றேன் அப்படின்னு நாம நினைக்கணுமே தவிர நாம அவனை எப்படியான போய் அவனுக்கு தப்பு வரணும், நாம மாத்திரம்தான் சரியா சொல்லணும்னு நாம நினைக்க கூடாது. இது வித்வத் கோஷ்டியில பார்த்தோம்னாக்கா இந்த பரிபவம்லாம் நிறைய பண்ணுவா.
அது ஏனோ தெரியல, இது இப்படியே வருது. இதுல அந்த மாதிரி இல்லாத சமமானவர்களிடத்துல மைத்ரி பாவம் வரணும், நட்போடு இருந்துட்டு இருக்கணும். தாழ்ந்தவர் மேம்பட்டவர்களிடத்துல எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுடாது. ஏதோ ஒரு விஷயத்துல ஒருத்தர் நம்மளை காட்டிலும் மேம்பட்டவர்களாக ரொம்ப பெரிய வித்வானா இருப்பா, அவளிடத்துல ஒரு கௌரவம் இருக்கணும், அவளிடத்துல ஒரு பக்தி இருக்கணும். இப்படிதான் பாகவதால் நடந்து கொள்ளணும் என்பதாக சொல்ற. அதே மாதிரி இந்த சுத்தி சரீரத்துல வெளி சுத்தி ஆந்தரிக சுத்தி என்பது 2 விதமான சுத்தி. இப்ப பெருமாள் சன்னியை சேவிக்க போறோம், கைங்கரியம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அப்போ இந்த அழுக்கு துணி எல்லாம் உடுத்திட்டு போகக்கூடாது. பெருமாள்கிட்ட போச்சு நல்லா சுத்தமா குளிச்சுட்டு நல்லா பளிச்சுன்னு திறமண்டிட்டு நல்ல வேஷ்டியா உடுத்திண்டு இப்படிதான் பெருமாள் கைங்கரியத்துக்கு போனோம். இது பாக்கியமான சுத்தி. மானசிகமான சுத்தி உள்ளத்துல ஒரு கபடு இல்லாமல், பொறாமை இல்லாமல், பிறரை பற்றி தூஷிக்காமல், மனசுல ஒரு நல்ல எண்ணத்தோட பெருமாளை போய் சேவிக்கணும். அது ஆந்தரிகமான சுத்தி. இப்படி 2 விதமான சுத்தி. அத அவளுடைய தர்மானுஷ்டானம் பண்ணணும். அந்த தர்மானுஷ்டானம் பண்ணி அது தவிர திதிக்ஷா பொறுமை வேணும். எல்லாம் வருது நடக்கிறது, அது கிரமமா நடக்கதான் போறது. திடீர்னு லபுன்னு குதிச்சோமானாக்கா ஆயிட போறதுன்னா ஆறுதான் ஆக போறது. அப்ப கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும், இந்த பொறுமையா இருக்கணும். சில சமயங்கள்ல மௌனத்தை கடைபிடிக்கணும். அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, அதிகப்படியான வார்த்தையை பேசக்கூடாது, அது நிதானமா பேசணும். அதே மாதிரி அத்தியனம் பண்ணணும். அத்தியனம் பண்ணச்சே சரி, அத்தியனம் மொத்தம் முடிஞ்சு போச்சுன்னா பிரஷ்ன பிரம்மயுஜம் பண்ணணும். அதெல்லாம் சாஸ்திரத்துல வேற பாஷ்யம் வாசிக்கணும். இந்த மாதிரி அது பண்ணணும். பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கணும். பிரம்மச்சரியம்ன்றது பிரம்மச்சாரியா மாத்திரமில்ல, கிரகஸ்தனா இருந்தா கூட கால விசேஷங்கள்ல பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கணும். பிராணிகளிடத்துல துரோகம் பண்ணாமல் இருந்துருக்கணும். சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் இவைகள் எல்லாம் சாதிக்கணும். அதாவது சகிச்சுக்கணும். மாரி மாசம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணோம், பின்னால தனுர் மாசத்துல போய் தீர்த்தா மாட்டணும், குளத்துல போய் தீர்த்தா மாட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணோம்னா குளிரதான் குளிரும். அந்த குளிரை சகிச்சுக்கணும். இது சகிச்சுக்கலன்னாக்கா அப்புறம் பண்ண முடியாது. என் தமிழ்நாட்டுல இங்க காசியில எழுந்துருந்த மாரி மாசமா இருந்தா கூட கங்கையில போய் தீர்த்தா மாட்டு பெருமாள் திருவாராதனம் பண்ணிருந்தேன். அகையில இதெல்லாம் ஒரு அந்த குளிர் சகிச்சுக்கிறதுனா அந்த பகவத் கைங்கரியம் பண்ணச்சே இந்த சிரமங்களை எல்லாம் பார்க்க கூடாது என்பதாக சொல்ற. அஹிம்சா சமத்துவம் தொந்து சர்வத்திர ஆத்மேஸ்வரான் வீட்சம் கைவல்ய நிகேதம். எல்லா இடத்துலயும் ஆத்மா அதாவது ஆத்மா ஒரே மாதிரி தான் இருந்துருக்கு, சரீரத்துலதான் வேறுபாடே தவிர ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆத்மா நிச்சயமா தான் இருந்துருக்கு, ஆத்மா ஞானஸ்வரூபமா இருந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ரத்தாம் பாகவதே சாஸ்திரே அனிந்தாம் அந்நியத்திர சாப்பிகி. பகவான் இடத்துலயும் பகவத் பக்தாளிடத்திலையும் ஸ்ரத்த இருக்கணும். மீதி பேர் நிந்த பண்ணக்கூடாது. நான் ரொம்ப ஆச்சாரமா இருக்கேன் அப்படின்றதுக்காக மீதி ஒருத்தர் ஆச்சாரம் இல்லாத கொஞ்சம் குறைவா இருந்தாள்னாக்கா தள்ளிப்படான்னு சொல்லி அவனை நிந்த பண்ணக்கூடாது. அவன் விஷயத்திலையும் அவன் அறியாமையினால அவனுக்கு தெரியாததுனால அவன் அனுஷ்டிக்காது போயிட்டான். வேணும்ட்டே பண்ணான்னா அது வேற விஷயம். அறியாம எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத ஒருத்தன் இருந்தான்னாக்கா, இல்ல அவனால அந்த அனுஷ்டானத்தை கடைபிடிக்க முடியல அதனால இருந்தான்னாக்கா அது அவனை போய் தனக்கு ஒரு கர்வப்படக்கூடாது. தான் தான் பெரிய ஆச்சாரமா இருக்கும்ன்ற மாதிரி கர்வப்படக்கூடாது. சிரவணம் கீர்த்தனம் தியானம் ஹரேர் அத்புத கர்மணா. எம்பெருமானுடைய கதைகளை எப்ப பார்த்தாலும் நாம கேட்டுருக்கணும், நாம சொல்லணும். சிரவணம் கீர்த்தனம் தியானம் பகவத் தியானம் இப்படி எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய சேஷ்டித்தங்கள், எம்பெருமானுடைய இதுகள் எல்லாம் லீலைகள் எல்லாவற்றையும் ததர்த்தேகில சேஷ்டிதம் இஷ்டம் தத்தம் தபோஜப்தம் விரத்தம் யச்சாத்மனஹா பிரியம். நமக்கு ரொம்ப பிரியமான விஷயங்களை வரைச்சே நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யாகம் தானம் ஹோமம் அதே மாதிரி தபஸு ஜபம் இது எல்லாத்தையும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும். தாரான் சுதான் கிரகான் பிராணான் நெத்து பரஸ்மை நிவேதனம். நாம மாத்திரம் இப்படி இருக்கிறதோடு இல்லாமல் எல்லாரையும் நம்ம நாட்டுல இருக்கிறவா, நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பசங்க எல்லாரையும் பகவத் கைங்கரியத்துல ஈடுபடும்படியாக பண்ணணும்
எல்லாரும் பகவான் இடத்துல பிரீத்தியோடு இருக்கும்படியாக பண்ணும். ஏவம் கிருஷ்ணாத்ம நாதேஷு மனுஷேஷு சௌஹிருதம், இப்படி பகவத் பக்தாளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சௌஹார்தத்தோடு இருந்துக்கணும். இப்படி பரஸ்பரானு கசனம் பாவனம் பகவத்யசா. ஒருத்தர் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாக்கா, இன்னைக்கு எப்படி இருந்தது தெரியுமா பெருமாள் சேவை, இப்படி நல்லா இருந்தது இல்ல, நீயும் சேவிச்ச இல்லையா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை சொல்லி சொல்லி அனுபவிக்கணும். மிதோ ரதிஹி, இப்படி இவாளோட இப்படி எல்லாரோடையும் சேர்ந்து அந்த பகவானை அனுபவிக்கிறதுனால ஒரு சந்தோஷம். எப்படி ஸ்மரந்தா ஸ்மாரயந்த மிதோ கௌக ஹரம் ஹரிம், அந்த பெருமாளை நாம ஸ்மரிச்சுண்டு எப்பவும் நினைக்கணும். ஸ்மாரயந்தா பிறரை நினைக்கும்படியாக பண்ணி நம்மளுடைய நிலையை இப்படி நடந்துட்டோமானாக்கா நம்மளுடைய பாப்பங்கள் மொத்தம் போயிடும். பக்தியா சஞ்சாத்தையா பக்தியா பிப்ரத்தி உத்பலகாந்தனும், இப்படி ஒரு பக்தி நமக்கு ஏற்பட்டுனாக்கா அப்ப ஸ்தூல நைலமுகளை பிப்ரதோ பாஷ்பபிந்தோன்னு தன்யா கேச்சித்து வரத பவதா சம்சதம் போஷயந்தா அப்படின்னு தேவப்பெருமாளுடைய கைங்கரிய பராள்ல ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறவா சில பேர் இருக்காளாம். அந்த பெருமாளை சேவிக்க செய்ய கண்ணில் தாரதாரையா ஜலம் வரும்போ, அப்படி ஒரு பாக்கியம், அப்படி ஒரு சேவை சேவிக்கிறவாளாக இருந்துட்டு இருக்கா. தன்யா கேச்சித்துன்னு சில பேர் தான் சொல்ற, எல்லாருக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் வராதுன்னு. இப்ப இந்த மாதிரி ஒரு பாவத்தோட யார் பெருமாளை சேவிக்கிறாளோ அவளுக்கு நிச்சயம் அந்த அனுபவம் வரும். ஆகையால நிருத்தியந்தி காயந்தி அனுசீலயன் ஜெரம்பவந்தி தூஷ்ணியும் பரமேத்திய நிர்வதாக, இப்படி பெருமாளை சேவிக்க சேவிக்க அவ நர்த்தனம் பண்ணுவா, பாட்டு பாடிட்டு இருப்பா, அப்படி கம்பீரமா சொல்லிட்டு இருப்பான். தூஷ்ணியும் சில சமயத்துல கடைசியில ஒரு உச்சமான ஒரு தசையில ஒண்ணுமே சொல்ல முடியாது, அப்படியே ஸ்தப்தமா வாயோ அப்படியே இருந்துருவா. இப்படி பாகவத இதெல்லாம் பாகவத தர்மமாக சொல்லப்படுகிறது. இந்த பாகவத தர்மத்தை நாராயண பரவ மாயா மஞ்சஸ்தரத்தி துஸ்தராம், இப்படி நாராயண பரனாக பெம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு இருந்தாக்கா நாம இந்த சம்சாரத்திலிருந்து சீக்கிரத்திலே விடுபட்டுள்ளலாம். ஆகையால இப்படி நாம இந்த மாதிரி தர்மங்களை அனுஷ்டிக்கணும். நாம் எல்லாரும் நாராயணனை தியானம் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கும் என்பதாக உபதேசம் பண்ற. இந்த உபதேசம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சொல்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது எவ்வளவு தூரம் நம்மளால பின்பற்ற முடியும் அப்படின்றதுதான் பார்க்கணும். அதுக்கும் பெருமான் நமக்கு புத்தி கொடுக்கணும். நம்மளால எவ்வளவு தூரம் இதை பின்பற்ற முடியுமோ அவர் பின்பற்றும்படியாக பண்ணி நமக்கு இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய தாபத்தையும் நமக்கு பரமானந்தம் அந்த பகவத் கைங்கரியம் பண்ண பண்ண அதுல ஒரு சந்தோஷமும் அதுல ஒரு வேகமும் வந்து அதை அனுபவிக்கும்படியான பரமானந்தத்தையும் ஆச்சாரியாலும் எம்பெருமானும் தான் அனுகிரகம் பண்ணணும். அவள் திருவடிகள்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.